ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1800 திராம்ஸ் நம்ம ஒரு காசுக்கு 41,000 ரூபாய்க்கு இது பை பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வந்து ஒரு ஒயிட் வேரியண்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு ஷாப்பிங் பாய்ஸ், நான் உங்கள் ஷபீர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது நான் நியூவாக வாங்கியிருக்கேன் இந்த ஃபோனு. இது வந்து சாம்சங் S22. இது வந்து 256GB வேரியண்ட்டில் வந்துருக்கு நம்மக்கிட்ட. அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1800 திராம்ஸ் நம்ம ஒரு காசுக்கு 41,000 ரூபாய்க்கு இது பை பண்ணியிருக்கோம். இது எங்கன்னா துபாயில் டேரெக்டாக பை பண்ணியிருக்கோம். சரி வாங்க, நம்ம இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இந்த ஃபோன் பாக்ஸ் பாருங்கள், இதில் வந்து அரபிக்கில் இருக்கும் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்கள், ஓப்பனில் எஸ்ன்னு மட்டும் ஒரு சிம்பிளோட S22ன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சீல் பேக்கிங்கோடு இருக்குது. இதை நம்ம வந்து நைஃப்பில் கட் பண்ணிடலாம் எப்படின்ட்டு. ஓகே, கட் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இருக்குது. இது எல்லாமே பாருங்கள், இது வந்து ஒரு ஒயிட் வேரியண்ட்டு. இது பார்க்க நமக்கு வந்து S22 அல்ட்ரா மாதிரியே இருக்கும். பட் அதோட இது மினி வெர்ஷன் S22. இது வந்து ஒரு நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனு. இது வந்து ஒரு நல்ல ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஒரு 41,000க்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் 256GB. அண்ட் இந்த மொபைலோட ஸ்பெஷல்ஸ் என்னென்னவோ நம்ம எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுலேருந்து ஃபோன் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஃபோன் வச்சனுமே வந்து அது கூட வந்து ஒரு கிட் இருக்குது. இந்த கிட்டில் எனக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சிம் இஜெக்டர் இருக்குது. சிம் இஜெக்டர் கூட வந்து ஒரு இன்பில்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபோன் புக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபோன் புக்கு அண்டு டேட்டா கேபிள். அண்ட் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வர எல்லா மொபைலுமே வந்து யாருமே அடாப்டர் தரதில்லை. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அவங்களோட புக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த புக்கு வந்து ஒரு குயிக் கைடு இருக்குது. இதை வச்சு நீங்கள் எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து வியட்நாம்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட் இன் வியட்நாம்ன்றதை இவங்க கேபிள்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் பை பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம நியூ ஃபோன் வாங்கியிருக்கோம், இது டூப்ளிகேட்டாக வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. பட் ட்ரை பண்ணாதவங்க இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். *#06# நீங்கள் டைப் பண்ணமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IMEI நம்பர் காமிக்கும். அந்த IMEI நம்பரை நீங்கள் இதில் கொடுத்துருக்க IMEI கூட நீங்கள் மேட்ச் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. அண்ட் அந்த IMEI நம்பரை நீங்கள் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரிஜினலாக சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க இனிமேல் பை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷீட்டோட க்ளோஸ்டாக தான் இருக்குது. இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுவோம். இது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கிளாஸி லுக்காக இருக்குது இந்த ஒயிட்டு. இது பார்க்கும்போது ரொம்ப ராயல் ஃபீலிங்கில் இருக்குது. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்லேயே இந்த மாதிரி கவர் இருக்குது. இதே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. சிம் எஜெக்ட் பண்ணுற ஆப்ஷன் எங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 5G சப்போர்ட் மொபைல்ன்றனால உங்களுக்கு 16 பேண்ட்வித் வரை சப்போர்ட் ஆகுது. அண்ட் இந்த மொபைல் ஃபோன் நம்ம வந்து ஒரு ஈஸிமாவும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டுவல் சிம் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மைக் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. 2 சைடு வந்து உங்களுக்கு மைக் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா இதில் 2 சைட்லேயுமே ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 25 வாட்ஸ் வரையும் வந்து சப்போர்ட் பண்ணுது சார்ஜிங். அண்ட் அடாப்டர் இவங்க தரமாட்டாங்க, நீங்கள் தனியாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ப்ரீவியஸாக அடாப்டர் இருந்தால் பிலோ 25 வாட்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அபோவ் 25 வாட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு பேட்டரிக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து 3 கேமரா இருக்குது. ஒன்று வந்து 50 மெகாபிக்சல் கேமரா, அண்ட் வந்து ஒன்று வைட் ஆங்கிள் கேமரா, அண்ட் வந்து டெலிஃபோனிக் கேமரா. இது 3மே நம்ம இதில் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது. இந்த மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் இருக்க ஃபோட்டோஸ் 2-3 எடுத்து பார்க்கலாம். இந்த நைட் ரேஞ்சு இப்போ நம்ம வந்து நைட் டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த நைட் ரேஞ்சில் எந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் வருது நம்ம பார்ப்போம். அண்ட் வந்து இதை மார்னிங் டைமில் எப்படி ஃபோட்டோ வருது அதையும் எடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபோன் நம்ம இப்போ ஆன் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரத்தில் ஆன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான கேட்ஜெட்ஸ் நம்ம ஆல்ரெடி பை பண்ணிவிட்டோம். என்னென்ன கேட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் கேஸ் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees வருது. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம டெம்பர் கிளாஸும் வாங்கிட்டோம். டெம்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிட் பார்த்திங்கன்னா வந்து 160 rupees வருது. இதுவும் நம்ம சென்னையில் தான் வாங்கினோம், ரிச் ஸ்ட்ரீட்டில். இந்த கிட் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய கிட்டாக இருக்குது. இவங்க கிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் டெம்பர் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணும்போது இதுக்கு நம்ம வந்து ஹீட் பண்ணணுமா. ஹீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க லேசர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டு யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த எல்இடியில் வந்து ஹீட் பண்ணிக்கணுமா. அண்டு இவங்க அதுக்குன்னு ஒரு கம் கொடுத்துருக்காங்க, க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு க்ளீன் பண்ணுறது க்ளீனிங் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளீனிங் ஷீட் மூலியமாக தான் க்ளீன் பண்ணி அப்படி பண்ணும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இது வந்து ஃபிட்டிங் இருக்கும் இந்த ஃபோனில் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து டெம்பர் கிளாஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு காஸ்ட்லியான மொபைல் வாங்கும்போது தேவைப்படாது. ஏன்னா ஃபோன் பில்ட் பண்ணுறதே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். கீழே போட்டால் உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் அது அவ்வளோ பட்ஜெட் அதுக்கு அவங்க வாங்குறாங்க. பட் எதுக்காக இது வாங்குறோம், நம்ம ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ ரொம்ப வந்து நம்ம அதை சேஃபாக பார்த்துக்கொண்டு நம்ம டெம்பர் எல்லாமே வாங்கி வச்சிட்டோம்.
என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். சரி, இது அப்படியே நம்ம எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இது எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறோம். அண்டு இதில் நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் எதாவது செக் பண்ணி எல்லா ஃபோட்டோ நம்ம இது கூட வரும். அண்டு இதில் நம்ம வந்து ஸ்டோரேஜ் சொன்னோம்ல, நம்ம இது IMI நம்பர் சொன்னோம், அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து *#06# இது கொடுத்தா இங்கே பாருங்கள் IMI நம்பர் 1, 2 அந்த EID SIN எல்லாமே 3மே வந்துடுது. இது 3மே வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இது 3மே செக் பண்ணிட்டேன். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. IMI நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் EID கரெக்டாக இருக்குது, SN கரெக்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி செக் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் கிடைக்குது வந்து ஒரிஜினல் ஃபோனை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு 41,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஃபோனை வந்து நீங்கள் எங்கேயுமே பை பண்ண முடியாது இந்தியாவில். பட் வந்து UAEயில் உங்களுக்கு இந்தியா கம்பேர் பண்ண 20,000 கம்மியாக கிடைக்குது. ஏன்னா இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் 60,000 அபவ் இதில் இருக்குது. பட் இது 41,000 தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கான பில்லே நாங்கள் இதில் அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துங்க. அண்ட் இதை பற்றின இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக இதில் வந்து அப்டேட் பண்ணோம். எல்லாமே நீங்கள் பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் வந்து ஏதாவது டவுட்னா நம்மக்கிட்ட நீங்கள் கேளுங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஃபோன் பை பண்ணணும் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் ஷாப்பிங் பாய்ஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.